ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய என்ட்ரி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட டேட்டா பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் நோக்கி போகலாம் அப்படிங்கிற மாரி எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ அதனால நான் வந்து என்ட்ரி எடுத்துட்டு, இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு ப்ராஃபிட்ல தான் போயிட்டுருக்கு. நான் வந்து இந்த ட்ரேட வந்து ஹோல்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ எனக்கு வந்து இப்போவே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ரன் ஆயிட்டுருக்கு. ஸோ மேபி வந்து நான் கட் பண்ணாலும் பண்ணிக்குவேன். கரண்ட் டேட்டா இப்போ உள்ள டேட்டா பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மார்க்கெட் வந்து ஒரு அப்சைடுக்கான ஒரு டேட்டாவா இருந்ததுனால, நான் வந்து ஸோ என்னோட வியூ பார்த்தீங்கன்னா, ஒரு கால் சைடு தான். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த ஹைய கட் பண்ணுச்சுன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேல் நோக்கி போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ ஒரு சூப்பரான ப்ராஃபிட்ல வந்து மார்க்கெட் வந்து நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். மார்க்கெட் இந்த லெவல பிரேக் பண்ணா தான் மார்க்கெட் வந்து கீழ் நோக்கி வரும். ஸோ அப்படி இல்லன்னா மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, நான் வந்து ட்ரைலிங் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அகைன் வந்து மார்க்கெட் வந்து ஒரு என்னுடைய வியூ வந்து அப் ட்ரெண்ட் தான். ஸோ நம்ம எந்த அளவுக்கு மார்க்கெட்டை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணி டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுறோமோ, ஸோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் இருக்கும். நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த ப்ராஃபிட்டை வந்து என்ன பண்ணணும்னா ஹோல்டு பண்ண தெரியணும். மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா, ஸோ நம்ம உடனே வந்து இன்னொரு என்ட்ரி சடனாக போட்டுறக்கூடாது. சப்போஸ் ஒரு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா, நம்மளுடைய ப்ராஃபிட்டில் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து சின்னதாக குறைஞ்சதுன்னா ஒரு மைண்ட் வந்து ஏற்றுக்காது. நம்ம ஓவர் ட்ரேட் பண்ணுவோம். ஓவர் ட்ரேட் பண்ணுறதுனால மேலும் மேலும் நம்ம ப்ராஃபிட்டையும் இழந்து ஒரு லாஸில் ₹1000 வந்து நம்ம லாஸில் க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோல்டு பண்ண தெரியணும். நீங்கள் பண்ணின ப்ராஃபிட்டை வந்து டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நீங்கள் பண்ணுற ப்ராஃபிட்டை என்ஜாய் பண்ண முடியும். தேங்க் யூ ஸோ மச்.